மெயினா தீபாவளி அப்படின்னாலே என்ன ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, ஜுவல்ஸ் வாங்கினாலும் சரி, என்ன பலகாரம் செஞ்சாலும் சரிங்க, ஒரு வெடி வெடிக்காம தீபாவளி கொண்டாடவே முடியாதுங்க. ஏன்னா தீபாவளி அப்படின்னாலே எல்லாரோட மைண்ட்லயுமே வர்றது வெடி தான். அதாவது எல்லா கடையுமே அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு நல்ல கடை ஏதோ அதை மட்டும்தாங்க ஒரு 2 கடை சொல்றேங்க. அந்த 2 கடையில ஆன்லைனும் பண்றாங்க, நேர்ல போய் விசிட் பண்ணா 80% டிஸ்கவுண்டும் கொடுக்குறாங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நிறைய பேர் பணத்தை இழந்துகிட்டே இருக்காங்க. இந்த வருஷமும் கூட எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் இழந்திருக்காங்க பணத்தை. அதான் இந்த வாரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளுக்கு மேல ஆச்சுங்க. இப்போ வரைக்கும் பட்டாசும் வரல, பணமும் திருப்பி வரலங்க. அதான் ஹோல்சேலாவும் கொடுக்குறாங்க, ரீட்டைலாவும் கொடுக்குறாங்க. ரீட்டைலா கொடுக்கணும்னா நீங்க ஃபேமிலியா போய் நேர்ல விசிட் பண்ணி வாங்குங்க, குழந்தைங்களை கூட்டு போங்க, நேர்ல விசிட் பண்ணி வாங்குங்க. உங்களுக்கு என்ன ஐட்டம் பிடிச்சிருக்கோ அதை விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃப்ரீயா பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு புது கடை நீங்க போடணும் அப்படின்னா, வெளி மாவட்டத்துல நீங்க புதுசா ஒரு கடை போடணும் அப்படின்னா அங்க போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோர் டெலிவரியே ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. மினிமம் ஒரு 3 லட்சம் இல்ல ஒரு 4 லட்சத்துக்கு நீங்க வாங்கினா போதுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜா பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபாவளி வந்துருச்சுங்க. தீபாவளி வந்துட்டாலே எல்லாருமே ரொம்ப குஷியாயிருவீங்க. ட்ரெஸ் எடுக்கணும், ஜுவல்ஸ் எடுக்கணும், பட்டாசு வாங்கணும், குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாரோட மைண்ட்லயுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை விட இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பணப்பற்றாக்குறை எல்லாருக்குமே. என்னதான் பண பிரச்சனை இருந்தாலும் எப்படியாவது இந்த தீபாவளியை சமாளிச்சிடணும், இந்த தீபாவளியில எல்லாமே சிறப்பா பண்ணணும், குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அப்புறம் பட்டாசு வாங்கணும், அப்புறம் ஜுவல்ஸ் எது எடுக்கணும்னா எடுக்கணும், எல்லாமே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாரோட மனசுலயுமே. மெயினா தீபாவளி அப்படின்னாலே என்ன ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, ஜுவல்ஸ் வாங்கினாலும் சரி, என்ன பலகாரம் செஞ்சாலும் சரிங்க, ஒரு வெடி வெடிக்காம தீபாவளி கொண்டாடவே முடியாதுங்க. ஏன்னா தீபாவளி அப்படின்னாலே எல்லாரோட மைண்ட்லயுமே வர்றது வெடி தான். நம்ம இன்னைக்கு சிவகாசியில உள்ள நல்ல கடையை பத்தி தான் பார்க்க போறோங்க. 100% செக்யூர் அண்ட் சேஃபான கடையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா சிவகாசியில ஒரு 1000-1500 கடைக்கு மேல இருக்குங்க. சிவகாசி விருதுநகர் சரௌண்டிங் ஃபுல்லாமே ஏகப்பட்ட கடை இருக்குங்க. 100% செக்யூர் அண்ட் சேஃப்டியான கடையை பத்தி தான் நான் சொல்ல போறேன். அதான் ஆன்லைன்ல நிறைய விளம்பரங்கள் வரும். ஆன்லைன் விளம்பரத்தை பார்த்து நிறைய பேர் ஆர்டர் போட்டிருப்பீங்க. ஆர்டர் போட்டு இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு இழுத்து நிறைய பேருக்கு ஆர்டர் போட்டு போன வருஷம் தீபாவளி, முந்தின வருஷம் தீபாவளிலாம் எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல விசாரிச்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பட்டாசு வராமலே போயிடுச்சு. ரீஃபண்டும் பண்றதுல நேர்ல போய் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீஃபண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏகப்பட்ட பேருங்க. அதான் ஆன்லைன்ல விளம்பரம் கொடுக்கறதெல்லாம் சும்மா பொய்யான விளம்பரங்க. நிறைய பேருக்கு பணம் கட்டி ஏமாந்துருக்காங்க. நிறைய போய் நேர்ல போயே பாத்தீங்கன்னா விருதுநகர்ல இருந்து என்ட்ரன்ஸ், சிவகாசி என்ட்ரன்ஸ் ஒரு 25 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கடை இருக்குங்க. சிவகாசி வந்துட்டோம்னு நினைச்சு அங்கனக்குள்ளே வாங்கிட்டு போயிடுறாங்க ஏகப்பட்ட பேரு. விருதுநகர் ஹைவேல இருந்து சிவகாசி ஒரு 25 கிலோமீட்டர் வருங்க. அந்த 25 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 300-400 கடை வரைக்கும் நீங்க பாக்கலாங்க. 400 கடையெல்லாம் தாண்டி சிவகாசி டவுன் போயிங்க லெப்ட் சாத்தூர் ரோடு நீங்க போற வழியில கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கடைகள் வருங்க. அங்க பாரப்பட்டின்னு சொல்லி ஒரு ஸ்டாப் வருங்க. அதாவது பட்டாசு கடைக்குன்னு சொல்லி தனித்தனியா ரூம் கட்டி பட்டாசு கடை உருவானது பாரப்பட்டி ஊர்ல தாங்க முத உருவாச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு பட்டாசு கடைன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 40-50 கடை இருக்குன்னு வைங்களேன் டவுனுக்குள்ள சுத்தி. இப்ப பாத்தீங்கன்னா டவுனுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 200-300 கடை இருக்குங்க சிவகாசி டவுனுக்குள்ள மட்டுங்க. சிவகாசில இருந்து நீங்க விருதுநகரோட அவுட்டர் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கடை பார்க்கலாம். அப்புறம் சிவகாசில இருந்து சாத்தூரோட அந்த பாரப்பட்டி ஸ்டாப்பை தாண்டிட்டு அந்த பக்கம் சாத்தூர் வரைக்கும் போனீங்கன்னா அந்த பக்கம் ஒரு 1000 கடை வரைக்கும் பார்க்கலாம். திருவேங்கடம் அந்த ரோடு, கழுகுமலை அந்த ரூட்ல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு 1000 கடை பார்க்கலாம். இந்த பக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 100-150 கடை பார்க்கலாங்க. அதாவது எல்லா கடையுமே அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு நல்ல கடை ஏதோ அதை மட்டும்தாங்க ஒரு 2 கடை சொல்றேங்க. அந்த 2 கடையில ஆன்லைனும் பண்றாங்க, நேர்ல போய் விசிட் பண்ணா 80% டிஸ்கவுண்டும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நீங்க நேர்ல போய் விசிட் பண்ணிட்டு நல்லா இருந்தா மட்டும் வாங்குங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நிறைய வெரைட்டி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு போன்ல சொன்னாங்க. நம்மளோட ஃப்ரெண்டு கடை தாங்க. நைட்டு போடுற வெடியில ஏகப்பட்ட வெடிகள் வந்திருக்கு, பகல்ல போடுற வெடிகள்ல ஏகப்பட்ட வெடிகள் வந்திருக்கு. இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம கடையில ஸ்பெஷல்ஸ் ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்காங்க. 2 கடையிலுமே ஒரு கடையோட பேர் சாரா கிராக்கர்ஸ், இன்னொரு கடையோட பேர் பிந்தியா கிராக்கர்ஸ். 2 கடையோட அட்ரஸுமே நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், சைட்லயும் கொடுக்குறேன். நல்லா பாருங்க. 2 கடைக்குமே நீங்க நேர்ல போய் விசிட் பண்ணீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம். ஆன்லைன்ல புக்கிங் பண்றத விட ஆன்லைன்ல கூட உங்களுக்கு கம்மியான டைட்டில் தான் கொடுப்பாங்க. நீங்க நேர்ல போய் விசிட் பண்ணி வாங்கினீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ், கண்ணுக்கு தெரியாத வெரைட்டிஸ்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். உங்களுக்கு பேர்ல படிச்சு பார்த்து புரியறது கூட கொஞ்சம் டைம் ஆகும். நேர்ல போய் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பார்த்து எடுத்துக்கலாம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நிறைய பேர் பணத்தை இழந்துகிட்டே இருக்காங்க. இந்த வருஷமும் கூட எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் இழந்திருக்காங்க பணத்தை. அதான் இந்த வாரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளுக்கு மேல ஆச்சுங்க. இப்போ வரைக்கும் பட்டாசும் வரல, பணமும் திருப்பி வரலங்க. அத மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க யாருமே தயவு செஞ்சு.
பட்டாசு போடுறேன்னு சொல்லுவாங்க. அதாவது போனை எடுக்கும் போது நைஸா பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அந்த வெரைட்டி இருக்கு, இந்த வெரைட்டி இருக்கு, உங்களுக்கு 7 ஷாட் இருக்கு, நிறைய இருக்கு, அந்த ஷாட் இருக்கு, இந்த ஷாட் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ போடலாம் சார், 80% டிஸ்கவுண்ட், 90% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி உருட்டி விடுவாங்க. எதையுமே நம்பிடாதீங்க. அதோட கடைசி ஜிபே நம்பருக்கு நீங்க பணம் அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் பில்லு போட்டு மட்டும் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுவாங்க. ஒரு 2 நாள் இல்ல 3 நாள்ல உங்களுக்கு பட்டாசு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2 நாள் ஆனாலும் வராது, 10 நாள் ஆனாலும் வராது, 20 நாள் ஆனாலும் வராது. பட்டாசு மொத்தத்துல வர்றதுக்கு ஒரு 80% வந்து வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அப்படித்தான் ஏமாந்துருக்காங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஏமாந்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு பட்டாசு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கனாலே நீங்க நேரா சிவகாசி போய் நேர்ல பார்த்தே விசிட் பண்ணி, கடையை விசிட் பண்ணி நேர்ல பார்த்து நிறைய வெரைட்டிஸ் பார்த்து குழந்தைங்களை கூட கூட்டு போங்க. நிறைய வெரைட்டிஸ் பார்த்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மட்டும் வாங்குங்க. அதாவது நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஊர்ல இருந்தாலும் சரிங்க, சிவகாசி விருதுநகர் மாவட்டத்தை தவிர நீங்க எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி, ஒரு 1000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்குறீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய் கொண்டு நம்ம ஊருக்கு போய் வாங்குனீங்க, நம்ம ஊர் சிவகாசிக்கு போய் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா 3000 ரூபாய் பட்டாசை வாங்கலாம். அந்த 1000 ரூபாயை நீங்க கொண்டு போனீங்கன்னா 3000 ரூபாய் பட்டாசு வாங்கலாங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ற ஆளா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஊர்ல போய் நேர்ல போய் விசிட் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் பட்டாசை வந்து நீங்க வாங்கிட்டு வரலாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல வந்து சீப் ரேட்டா தாங்க எல்லாமே வந்து. அதாவது ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு சின்ன கடையை போடணும், ஒரு பட்டாசு கடையை போடணும் அப்படின்னா கூட நம்ம கடையில போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த 5 லட்சத்தை அப்படியே கொண்டு வந்து நீங்க வெளி ஊரு வெளி மாவட்டத்துல எந்த கடையில வந்து எந்த ஊர்லனாலும் நீங்க கடை போட்டாலும் சரிங்க, 5 லட்சம் அப்படியே டபுளா மாறுங்க. 10 லட்சம் வந்து நமக்கு கிடைக்குங்க. ப்ராஃபிட் கண்டிப்பான முறையில 10 லட்சம் பாதிக்கு பாதி ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம கடையோட அட்ரஸ் வந்து சைட்ல கொடுக்குறேங்க. அதாவது ஹோல்சேலாவும் கொடுக்குறாங்க, ரீட்டைலாவும் கொடுக்குறாங்க. ரீட்டைலா கொடுக்கணும்னா நீங்க ஃபேமிலியா போய் நேர்ல விசிட் பண்ணி வாங்குங்க. குழந்தைங்களை கூட்டு போங்க, நேர்ல விசிட் பண்ணி வாங்குங்க. உங்களுக்கு என்ன ஐட்டம் பிடிச்சிருக்கோ அதை விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஹோல்சேலா பண்ணணும்னாலும் குறைஞ்சது, அதாவது இந்த வருஷத்துக்கு வந்து ஹோல்சேலா இனிமே பண்ண முடியாதுங்க. அடுத்த வருஷத்துக்கு நீங்க ஹோல்சேலா கடை எதுவும் போடணும் அப்படின்னா ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடியே, தீபாவளிக்கு ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க போய் நேர்ல விசிட் பண்ணிட்டு அவங்ககிட்ட அட்ரஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு என்னென்ன வெரைட்டி, என்னென்ன ஐட்டம், எவ்வளவு குவான்டிட்டி, எவ்வளவு வேணும் உங்களுக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் டோக்கன் அமௌண்ட் போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பார்சல் பிக்கப் பண்ணிட்டு பார்சல் போடும்போது வந்து மீதி பேலன்ஸ் நீங்க போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா சரக்கு ஃபுல்லாமே டோர் டெலிவரி ஃப்ரீயா பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு புது கடை நீங்க போடணும் அப்படின்னா, வெளி மாவட்டத்துல நீங்க புதுசா ஒரு கடை போடணும் அப்படின்னா அங்க போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோர் டெலிவரியே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க. மினிமம் வந்து ஒரு 3 லட்சம் இல்ல ஒரு 4 லட்சத்துக்கு நீங்க வாங்கினா போதுங்க, உங்களுக்கு ஃப்ரீயா டோர் டெலிவரியே பண்ணி கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, ஃப்ரீயா டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. நஷ்டம் இல்லாத தொழில், லாபத்துக்கு குறை இல்லாத தொழில் அப்படின்னு ஒண்ணு சொல்ல போனா பட்டாசு தொழில் ஒண்ணு மட்டும் தாங்க. பாதிக்கு மேல லாபங்க. ஒரு 5 ரூபாய்க்கு வாங்குற பட்டாசை நீங்க வெளி மாவட்டத்துல கொண்டு போய் வைத்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு விற்கலாங்க. நம்ம ஊர்ல நீங்க சிவகாசியில 10 ரூபாய்க்கு நீங்க பட்டாசு வாங்குறீங்கன்னா வெளியூர்ல போய் நீங்க 20 ரூபாய்க்கு அசால்ட்டா, 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு அசால்ட்டா விற்கலாங்க. இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேங்க. யாரும் பட்டாசை ஆன்லைன்ல பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க. நேர்ல போய் விசிட் பண்ணி வாங்குங்க. கடையோட அட்ரஸ் வந்து நான் சைட்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கேன், கீழே கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். நேர்ல விசிட் பண்ணி வாங்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க. நேர்ல போய் பாருங்க, நிறைய வெரைட்டி இருக்கு. இந்த வருஷம் தீபாவளியாவது பணத்தை கட்டி யாரும் ஏமாந்துடாதீங்க. நேர்ல போய் விசிட் பண்ணி வாங்குங்க. ஹாப்பி தீபாவளி.